கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 140:8. கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும். அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடைந்தேற ஒட்டாதேயும். துன்மார்க்கனுடைய ஆலோசனை அழிய வேண்டும் என்பது தாவீதின் விண்ணப்பம். அவர்கள் தந்திரமாய் கண்ணியை வைக்கிறார்கள், வழியோரத்தில் வலையை விரிக்கிறார்கள், பிறனை அழிக்க வகை தேடுகிறார்கள். ஆனால் அவர்கள் யோசனை அழிந்து போகும். அதைத்தான் வசனம் 11 பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை, கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும் என குறிப்பிடுகிறார். ஆனால் நீதிமான்களையோ கர்த்தர் தப்புவிப்பார். துன்மார்க்க சிந்தனையினால் அழிந்து போன சிலர். ஆமானின் துன்மார்க்க சிந்தனை அழிந்தது. ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். மொர்தெகாயை கொலை செய்யும்படி துன்மார்க்கமாய் ஆலோசனை பண்ணி ராஜாவுக்கு தெரிவித்த ஆமானின் ஆலோசனை அழிந்தது. ஆமானும் அழிந்தான். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பிரதானிகளின் துன்மார்க்க சிந்தனை அழிந்தது. தானியேலை குற்றப்படுத்த முகாந்திரம் தேடின பிரதானிகள் அவனிடம் குற்றம் காண முடியவில்லை. எனவே பிரதானிகள் தானியேல் 6:6 கூட்டம் கூடி தானியேலை அழிக்க ஆலோசனை கூறுகிறார்கள். ஆனால் நடைபெற்ற சம்பவம்தான் தானியேல் 6:24 குறிப்பிடப்பட்டுள்ளது. துன்மார்க்கமாய் சிந்தித்த பிரதானிகளின் குடும்பம் அழிந்தது. தேவனாகிய கர்த்தர் துன்மார்க்கரின் ஆலோசனையை கவிழ்த்து போட்டார். யூதாஸின் துன்மார்க்க ஆலோசனை அழிந்தது. யூதாஸ் பிரதான ஆசாரியரிடம் இயேசுவை காட்டி கொடுத்தால் தனக்கு என்ன தருவார்கள் என ஆலோசனை செய்கிறான். அவன் காசு பெற்று இயேசுவை காட்டி கொடுத்து அவர் மரித்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆனால் யூதாஸ் அநீதியினால் மரித்தான். யோசேப்பின் சகோதரர்களின் துன்மார்க்க சிந்தனை அழிந்தது. தன் சகோதரனின் சொப்பனங்கள் எப்படி நிறைவேறும் என அவனை துன்புறுத்தி கொலை செய்ய முயன்று அந்நியரிடத்தில் விற்று போட்டவர்களின் துன்மார்க்க செயல் அழிந்தது. காரணம், ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை அந்த துன்மார்க்கரிடமிருந்து பாதுகாக்கிறார். ஆம், என அன்பானவர்களே, நாமும் கர்த்தருடைய பாதையில் நடக்கும்போது, கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது எல்லா தீங்குக்கும் நம்மை என்ன செய்வாராம்? நீங்களாக்கி பாதுகாப்பார். ஜெபம் செய்வோம். தேவனே, நாங்கள் துன்மார்க்கமாய் சிந்தியாமல் உமக்கு பிரியமானதை சிந்திக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.